வினோதினி அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஓப்பன் அண்ட் இக்னைட் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ண குழந்தை. அவள் வந்து அவங்க அப்பா ஒரு சாதாரண வேலையில் 3000 ரூபாய் தான் சம்பளம் வந்துட்டுருக்கு. அந்த வேலையில் அம்மா வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கி ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிது ஓப்பன் கோட்டாவில். அப்புறம் படித்து முடித்து இப்போ அவளுக்கு வந்து ஹெச்சிஎல்ல வேலை கிடச்சிருக்குங்க. 2.9 lakhs per annum. அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்கலாம் எதிர்பார்க்காத ஒன்று, நமக்கு ரொம்ப திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியரிங் ஹெல்ப் பண்ண பையன் வந்து நாகப்பன் பேர். அவன் ஆசிரமத்தில் வளர்ந்த பையன். அவங்க அம்மா வந்து அங்கேயே சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பா இல்லை. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து அவனுக்கு சுஷீலா ஜோசப் அவங்களும் பர்சனலாக ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பர்சனலாக ஹெல்ப் பண்ண மிஸ்டர் இளங்கோவும். அவன் இன்னைக்கு சிஎஸ்சியில் வந்து மாதம் ஒரு 35,000 ரூபாய் சம்பளத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இன்னும் சில குழந்தைகள் வந்து கம்பெனிலேருந்து, அவங்க சேர்ந்த கம்பெனிலேருந்து ஜெர்மனி, அமெரிக்கா எல்லாம் போயிருக்காங்க. இதெல்லாம் பெரிய வாய்ப்புகள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதில் எத்தனை பேர் இப்போ நீங்கள் ஒரு செய்த உதவிகளால் அடுத்த நிலை அடைந்திருக்காங்க, திரும்ப நம்ம இது மாதிரி செய்யணுங்கிற அந்த ஊக்குவிப்பு எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த பின்னணி பற்றி சொல்லுங்க. ஒரு அமைப்புன்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் சில பேர் சொன்னாங்க, இப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற குழந்தைங்க திருப்பி நமக்கு பண்ணணும், அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த ஹெல்ப் பண்ணணுன்ற என்ன சொல்கிறது எண்ணம் எப்போ வருதுன்னா, நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது தான் வருது. ஸோ அந்த குழந்தைங்க அந்த நிலைமையை அடையலை இன்னும். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க படிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற நிலைமை. சுயசார்பு, அவங்க பொருளாதார சூழலை மேம்படுத்திக்கிறது, அதுதான் முதல்ல யாருக்குமே வரும். அதனால நாங்கள் அதை ஃபோர்ஸ் பண்றது இல்லை. ஆனால் குழந்தைங்க எல்லாருமே பேசும்போதும் சரி, நாங்கள் எப்படியும் ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஷேக் முகமது, மணிகண்டன் அப்படின்னு 2-3 குழந்தைங்க 2003-04 பேட்ச். அவங்க வந்து ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வருது கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த பொருளாதார உதவி செய்யறதை தாண்டி நிறைய அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான பணிகள் செஞ்சுட்டு வரதை பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா நாங்கள் மெயினாக பார்க்குறது வந்து ஹோல்சம் டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதுதானே உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், அப்புறம் வந்து முன்னாடி நாங்கள் ட்ரைனிங்க்கும் அமைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு அதை செய்யறதில்ல. இதுதான் நாங்கள் செய்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நாங்கள் மெயினாக பண்ணுறது, அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இதுதான். இப்போ எப்படி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு டீம் வச்சு செய்றீங்களா? என்ன மாதிரி செய்றீங்க? அதை பற்றி வரணும். அது வந்துங்க ஒரு நல்ல காரியம் செய்யும்போது எப்படி உதவிகள் வருதுன்றதுக்கு அதுவும் ஒரு உதாரணம். தீபம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அதில் வந்து அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவர் நிறைய அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காரு, மிஸ்டர் பாலகிருஷ்ணன். அவங்க வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. மாசத்துல 3 கிளாஸஸ் நடக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்க நிறைய ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க குழந்தைங்க கிட்ட. அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டிஸை வந்து பேச வைக்கிறாங்க. அது வந்து இது வரைக்கும் எல்லா செக்ஷன் ஆஃப் த குழந்தைங்களுக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சாஃப்ட் ஸ்கில்ஸ் கரியப்பா ஸ்கூல்ல தான் சென்டர் எங்களுக்கு. அது அங்கே வந்து ஒரு ஹாலும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பன் அவங்களோட சேர்ந்து பண்றதுனால அவங்க வந்து ஒரு ஹாலும் ரெடி பண்றாங்க. அதுதான் சாஃப்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும். இப்போ 2003 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகிட்ட சூழ்நிலையில இப்போ முதன்மையா நீங்களும் அவங்க சுஷீலா ஜோசப் 2 பேரும் தான் இணைந்து செய்றீங்க. வந்து உங்களுக்குள்ள எப்படி இந்த ஒர்க்லோடையோ அல்லது பணிகளை எப்படி பிரிச்சுக்கிறீங்கிறத பற்றி சொல்லுங்க. எனக்கு அவங்கள வந்து 20 வருஷமா தெரியும். என்னுடைய கணவரும் அவங்க கணவரும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இந்த உறவு வந்து 20 வருஷத்து உறவுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 7 வருஷமா தான் நாங்கள் இந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப டீப் பாண்ட் 2 பேருமே. அடுத்தது என்னன்னா, அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்தோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. எனக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்தோ அதை நான் செய்வேன். அதுல வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய வேறுபாடுகள் வரதில்லை. இன்னைக்கே நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து பேசணும், ஒருத்தவங்க தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ போயிடு, என்னாலாம் போய் பேச முடியாது அப்படின்றவாங்க. ஸோ யார் யாருக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை நாங்கள் பண்ணிக்குவோம். அதில் எங்களுக்கு ஒன்றும்
வேறுபாடுகள் வந்தது கிடையாது. எங்களுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதை தவிர 2 ட்ரஸ்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. மீனாட்சி சுதர்ஷன் ஒருத்தவங்க ட்ரஸ்டி மெம்பர், இன்னொருத்தவங்க ஷியாமலா திருமூர்த்தின்னு ஒருத்தவங்க, 2 பேரும் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. இதை தவிர வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நிறைய வாலண்டியர்ஸ் தேவை. இல்ல இந்த வாலண்டியர்ஸ்னு சொல்லும்போது அவங்களுடைய பங்களிப்பு என்னங்கறத பத்தி முதல்ல சொல்லுங்க. என்னன்னாங்க, இப்ப போய் நாங்க ஜூன் மாசம் போய் ஒரு குழந்தைங்க வீட்டுக்கா போய் செக் பண்ணோம். அதை செக் பண்ணும்போது எங்களுக்கு வர அப்ளிகேஷன்ஸ் வச்சு எல்லா குழந்தைங்களையும் போய் நாங்களே செக் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்றோம். இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் லேடிஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட்னா ஜஸ்ட் வந்துட்டு போயிடுறோன்ட்டு இல்லை, அந்த ஒரு பேஷன் இருக்கணும். இதுல வந்து அந்த டீப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. நாங்க மெயினா மயிலாப்பூர் அண்ட் நான் இருக்கிற திருவான்மையூர், எங்க ஆஃபீஸ் இருக்கிறது மயிலாப்பூர். வீட்டுல தான், எங்களுக்கு பெரிய ஆஃபீஸ்லாம் கிடையாது, அவங்க வீட்டுல தான் பண்றோம் மயிலாப்பூர்ல. அங்க வந்து அதான் மெயின் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி உதவிகள் தேவை. அடுத்தது இப்போ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அப்புறம் வந்து இதை நாங்க எல்லாமே ரோட்டரி கிட்ட தான் கொடுக்குறோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரின் கரன்சி ரிசீவ் பண்றது எல்லாமே ரோட்டரி மூலமா தான் வருது. ஸோ அவங்ககிட்ட கொடுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுல நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் நல்ல நாலேஜ் இருக்கிற லேடிஸ் இன்ட்ரெஸ்டோட வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வராங்க, பட் ஃபுல்லா அவங்களால ஈடுபட முடியல. மார்னிங் டைம் தான் எங்களுக்கு தேவை. ஸோ வரவங்க வந்து மார்னிங் டைம்ல கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு பேஷன் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. இப்ப இருக்கிற வாலண்டியர்ஸ் பத்தி சொல்லுங்களேன். அவங்க பின்னணி என்ன, அவங்க என்ன மாதிரி ஈடுபாடோட இருக்காங்கங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. மீனா சுதர்ஷன் அப்படின்றவங்க வந்து இதுல கொட்டிவாக்கத்துல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் மேன் சுதர்ஷன் அவரு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஓபன் ஆர்கனைசேஷன் வந்து கரியப்பா ஸ்கூலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டாய்லெட் எல்லாம் ரீடூ பண்ணாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் ரூம் ரீடூ பண்ணாங்க. கம்ப்யூட்டர்ஸ் நிறைய புது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டா பார்த்துக்கிட்டது வந்து ஓப்பன்லேருந்து மிஸ்டர் அரவிந்தும் மீனா அவங்களும் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கோடம்பாக்கம் கரியப்பா ஸ்கூலுக்கு வீக்லி 2 டைம்ஸ் போயிட்டு வரணும். அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு மார்னிங் டைம் 2 நேரம் அவங்க போயிட்டு வரணுன்றதை அவங்களோட பார்ட்டாக எடுத்துட்டு அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு நமக்கு கொஞ்சம் பேர் கிடைச்சாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நாங்கள் போகவே இல்லை, ஃபுல்லாக மீனாவோட வேலை தான் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து கவுன்சிலிங் டைம்லேயும் நாங்கள் போய் ஃபீஸ் பே பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அந்த டைம்லேயும் மீனா சுதர்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் ஷியாமலா திருமூர்த்தின்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஷீ இஸ் இன் காலேஜ் நவ். அண்ட் அவங்க வந்து என்னன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் நடக்கும்போது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் நடக்கும்போது எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க இருக்கணுன்றதுக்காக அவங்க எப்பவும் அங்கே போய் குழந்தைங்களோட இருந்து அவங்க கிட்ட பேசி அந்த ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் தேவை. அதுக்காக அந்த குழந்தைங்க கிட்ட அவங்க போய் பேசிட்டு பண்ணுவாங்க. அது இப்ப இந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு நிதியுதவி செய்து கண்டெடுத்து நிதியுதவி செய்யும் போது அதுக்கு பிறகு ஃபாலோ அப், அவங்களோட ப்ரோக்ரஸ் ஃபாலோ அப்ங்கிறது எப்படி, என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த எஜுகேட்டட் சைல்டு ப்ரோக்ராம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓப்பன் வந்து அப்படிதான் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த ஓப்பன் ஆர்கனைசேஷனோட சேர்ந்த உடனே நாங்களும் ரொம்பவே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு எல்லாத்தையுமே. அதனால மார்க் ஷீட்ஸ் வந்து ஒரு தடவை குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனேயும் அந்த மார்க் ஷீட்ஸ் வரணும் எங்களுக்கு. அந்த மார்க் ஷீட்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ண உடனே தான் நாங்கள் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸை பற்றியே பேசுவோம். ஸோ அந்த மார்க் ஷீட்ஸை நாங்கள் திருப்பி இவங்களுக்கு ஓப்பனுக்கு கொடுக்கணும். ஸோ எங்களுக்கு அவங்களோட ப்ராக்ரஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எங்களுக்கு பாலிடெக்னிக்லேருந்தோ காலேஜஸ்லேருந்தோ அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், பர்சனலாக தெரியும், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எல்லாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பர்டிகுலர் குழந்தைங்க கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்க ரெகுலராக வரதில்லை, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னா நாங்கள் அவங்கள போய் அட்ரஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த டெவலப்மெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுங்கிறது பெரும்பாலும் அந்த ஸ்கூல், அந்த ஆசிரியர்கள் அவர்கள் சார்ந்து இருக்குமா, இல்லை நீங்கள் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி? நாங்கள் நேரடியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் தான் நேரடியாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாலிடெக்னிக்கில் படிக்கிற ஒரு பேட்ச் ஆஃப் சில்ட்ரன் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கலை இந்த தடவை. அவங்க வந்து வரவே இல்லை எங்ககிட்ட, அரியர்ஸ் இருக்கிறதுனால வரல. ஸோ நாங்கள் தான் போய் பாலிடெக்னிக்கில் எதுனால இந்த குழந்தைங்க அவங்களுக்கு தமிழ்லேருந்து திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் போகும்போது அந்த கஷ்டங்கள் இருக்குது.
அதனால அதை நாங்க ஃபாலோ பண்ணி போய் கேட்டோம் அவங்க கிட்ட. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எப்படி நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு பொருளுதவி செய்யறது மட்டும் பத்தாது, அந்த குழந்தைங்க ஃபைனலா அந்த ரிசல்ட் கிடைக்கணும்ன்றதுல வந்து நாங்க எல்லாருமே கருத்தா இருப்போம் அது செய்யறதுனால. இப்ப நீங்களே கண்டுபிடிச்சீங்க